துறையில் இதெல்லாம் சர்வசாதாரணம். உன் வாழ்க்கை உன் கையில். உன் வாழ்க்கை உன் கையில். நாம் வாழ போகிறது ஒரு முறை தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்காக மிஞ்சி போனால் 6 மாதம் வாழ முடியும். அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகமாயிடும். காலம் பூரா பிடிச்ச விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சி அழறதை விட முருகவேல் அண்ணா சொன்ன மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எனக்கு உங்களை சந்திக்கணும். என்ன காவேரி வர சொல்லிட்டு பேசாமல் நிற்கிற? சார், உங்கள் கூட தனியாக பேசணும் சார். அதான் உங்களை வர சொன்னேன். எதுக்கு? சூர்யா படத்தில் எப்படியாவது என்ன ஹீரோயின் ஆக்கிடுங்க சார். ஏமா, சூர்யா சார் எவ்வளவு பெரிய நடிகர். அவருக்கு போய் நியூ ஃபேஸை ஹீரோயினாக போட்டால் அவர் ஒத்துக்குவாரா? இல்லை அவர் ரசிகர் தான் ஏற்றுக்குவாங்களா? நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக உங்களால் முடியும் சார். என்னம்மா, என்னை பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தெரியுதா? நான் ஒரு டுபாக்கூர் டைரக்டர் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் தப்பான ஆள் இல்லை. எனக்கு சினிமா படம்லாம் எடுக்க தெரியாது. ஏதோ பழப்பு நடத்துறதுக்காக பில்டப் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சூர்யா வச்சு படம் பண்ணுறேன்னு சொன்னது பொய் தான். என்னை மன்னிச்சிடு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு நல்ல பொண்ணு தான். தயவு செஞ்சு சினிமாவில் தப்பாக வழிகாட்டங்களை நம்பி பின்னாடி போயிடாது. ஒரு மருத்துவத்துறையில், ஒரு விமான பணிப்பெண் துறையில், ஒரு ஐடி துறையில் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளை விட சினிமாவில் கம்மியாக தான் நடக்குது. ஒரு சில நடிகைங்க மீட்டுன்னு சொல்கிறாங்க. நீ போய் தான் பெரிய ஆள் ஆளேன்னா அவங்க மேலே இருக்கிற தப்பை விட உன் மேலே தான் அதிகமாக தப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுறதை விட்டுடு. உன் திறமையை வளர்த்துக்கோ. உனக்கான வாய்ப்பு வரும்போது அதை நிரூபிச்சிட்டேன்னா சினிமாவில் நீ பெரிய இடத்துக்கு போயிடுவேன். நான் வரேம்மா. சொல்லுங்கள் சார். சென்சார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் படத்தை பார்த்துட்டு ஏ சர்டிஃபிகேட் தான் வருங்கிறாரு. நான் அப்போயே சொன்னேன்ல சார், எந்த படத்துக்கும் யூ சர்டிஃபிகேட் வாங்க என்னால் மட்டும்தான் முடியும். அதுக்கு வேறு பிளான் இருக்குது சார், யாருக்குமே தெரியாது. என்ன பிளான்? என்ன, டைம் மட்டும் ஒரு 40 நாள் ஆகும். இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? எனக்கு ஆள் இருக்கிறதுனால அது ஈஸி, இல்லைன்னா பண்ணவே முடியாது. என்ன, அமௌண்ட் தான் ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும். அவ்வளோவா? சார், ஜஸ்ட்டு 40 நாள் தான் சார். அப்புறம் எல்லாமே லாபம் தானே. ஆனால் யூ சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களால் பிஸ்னஸே பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. சரி ஹரி, ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே சார், பார்க்கலாம். சரி, போயிட்டு வரேன் சார். சரிப்பட்டு வர மாட்டான் பழகுதே. வழக்கம் போல் நம்ம வேலையை காமிச்சா தான் சரிப்படுவான். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் ஒரு லேட்டு? ஃபைனல் அவுட்புட் எடுக்க லேட் ஆயிடுச்சுப்பா. யோ, ப்ரொடியூசர் வீட்டில் இருக்கானா இல்லை வெளில போயிருக்கானா? வீட்டில் சார் இருக்காரு. ப்ரொடியூசரை போய் பார்த்துட்டு வரேன். சரி சார், வரேன். சார் வாயா. என்ன குட்டி? ஆஸ்கார் குட்டி. வா 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 வா, உட்காரு. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டியா? சார், படத்தோட ட்ரைலரே பண்ணிட்டேன் சார். சூப்பர்பா. இந்த மாதிரி எல்லா டைரக்டரும் இருந்தால் நம்பி படம் பண்ணலாம். எங்கே காட்டு? இந்தாங்க சார். வடை சுட்ட பாட்டிக்கிட்ட மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு காக்கா வடைய போடுவோம். குழந்தைங்க கிட்ட கேட்டா காக்கா வடைய தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றாங்க. அந்த பயங்கரமான காக்கா இப்ப ஊரையே அழிக்க வருது. அதை எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு சூப்பர் பவர். அப்போ என்ன பண்ணலான்றீங்க? Ha 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 ha!
ஏண்டா ராஸ்கல், என்னையா அது 2.0 படத்துல ரஜினி சார் தலையை எடுத்துட்டு உன் தலையை வச்சிருக்க? இது வெறும் சாம்பிள் தான் சார். பட்ஜெட் இருந்தா கிராஃபிக்ஸ்ல முழு படத்தையும் பக்காவா எடுத்துடலாம் சார். எவ்வளோயா பட்ஜெட்டு? 550 கோடியே 1 லட்சம் சார். யோ அது என்னையா சில்லறத்தனமா 1 லட்சம்? சார் என் சம்பளம் சார். அதெல்லாம் வேணாம். சிம்பிள் பட்ஜெட்ல ஏதாவது கதை இருக்கா? கதை சொல்றதெல்லாம் எனக்கு நான் எலும்பு கடிக்கிற மாதிரி சார். சும்மா கடக்கு முடக்குன்னு கடிச்சுட்டு போயிடுவேன் சார். சரி, உன் கதையில வர ஒரு நல்ல சீனை சொல்லு. தங்கச்சிக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கலன்னு அண்ணன் மெடிக்கல் காலேஜ் எம்டியை தட்டி கேட்க போகிறான் சார். எம்டியை தனி அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, மாணிக்கம் முருகன்னு சொல்கிறார் சார். அங்கே பிஜிஎம் போடுறோம் சார். அப்போ மெடிக்கல் காலேஜ் எம்டிக்கு பக்குன்னு வெறுக்குது சார். ஆ, எதனால வெறுக்குது சார்? யாரோ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க சார். ஏன்டா ராஸ்கல், ரஜினி உடம்புல உன் தலையை போட்டுட்டு சீன் சொல்ல சொன்னா பாஷா படத்துல வர சீனை அப்படியே சொல்றியா? சரி, ஏன்டா வெறுக்குதுன்னு கேட்டா ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு ஒரு சப்பக்கட்டு காரணத்தை சொல்றியே, எழுந்து வெளியே போடா. ஆமா, அது என்னதுடா கையில? படத்தோட போஸ்டர் சார். அது வேறவா? எழுந்து வெளியே போ, வெளியே போ, வெளியே போடா. முகத்தை காட்டாத, போடா வெளியே போடா. இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிக்கிறலாம் பழைய ட்ரெண்டு. இப்போல்லாம் தமிழ் படத்தையே காப்பி அடிக்கிறது தான் புது ட்ரெண்டு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிரும். இன்றைக்கே கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் சரக்கு. சார், செக்கா பணமா? நீங்கள் காட்டுங்க. வா சந்துக்கு வா, காட்டுறேன். வா 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 வா. டேய், ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருந்தா நானே ப்ரொடியூசர் ஓகே பண்ணிருப்பேன். பேச்சை கட்டி செருப்படி வாங்கினது தாண்டா மிச்சம். உங்களை தான் நம்பி இருக்கிறேன். எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருங்க. படத்தை எப்படியாச்சும் விற்க பார்ப்போம். கவலைப்படாதீங்க சார். ஒய்ஃப் ஹியர் வென் ஹரிஸ் தேர். டேய், 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன்டா. ஃபுல் ரிங்கு போகுது. அவன் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேன்டான்டா. நம்மளை பற்றி யாருன்னு அவனுக்கு தெரியலடா. தமிழ் சினிமாவே நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு இருக்கோம். நம்மக்கிட்டே வேலை காமிக்கிறான்னா நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. விட மாட்டேன்டா அவனை. சொல்லுமா. டேய், என் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் மட்டும் எடுப்பியா? அன்பு சார், கொஞ்சம் பொறுத்துங்க சார். படம் வியாபாரம் ஆகலை, ஆனோன்னே தந்துடுறேன் சார். வட்டியும் வரல, அசலும் வரல. என்ன என்னை பார்த்தா கேனப்பையன் மாதிரி தெரியுதா? 1 வாரம் டைம் தருவேன். அதுக்குள்ள அசலும் வட்டியும் வந்து சேரலன்னு வச்சுக்க, உன் குடும்பத்தில் எல்லாரும் மொத்தமாக தூக்கிடுவேன். இல்லை சார், 7ஆம் தேதி கட்டாயமாக கொண்டு வந்து தந்துடுறேன் சார். ஏய், வாங்கடா போலாம். என்னையா அந்த ஹரி ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அவனை நம்பி அன்பரசுக்கிட்ட பணத்தை திருப்பி தர்றேன்னு வேற சொல்லிட்டேன். இப்போ என்னையா பண்ணுறது? சார், அவன் என்டிடிவியில் கூட கிடையாதான் சார். ஒருத்தங்கிட்ட ஐஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 40,000 ரூபா ஏமாற்றிக்கிறான் சார். ஒரு பட கம்பெனியில் படம் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா ஏமாற்றிக்கிறான் சார். சார், அவன் முட்டை பிச்சைக்காரன் பியோடு திருடித்துமா போல் சார். இன்றைக்கி தாங்க என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னாருங்க. முன்னாடியே தெரிஞ்சால் நம்ம தப்பிச்சிருக்கலாம் சார். சார் வாங்க சார், போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்க சார். அட போயா, அங்கே போனாலும் அவன் பணத்தை தான் கேட்பானுங்க. பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? சார் வணக்கம், என் பேர் கந்தசாமி. உங்கள் படத்தை நான் விற்று தரேன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு 5,000 ரூபாய். முதல்ல படத்தை விற்று கொடு, அப்புறமேல் பணத்தை வாங்கிக்கோ. சார், பணம் எனக்கு இல்லை சார், கூட்டின்னு வர பார்ட்டிக்கு சாப்பாடு போக்குவரத்து செலவெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் சார். யோ, கண்டவனுக்கெல்லாம் காசு தர முடியாதியா, போயா. என்னையா வர்றவெல்லாம் இப்படியே இருக்கானுங்க. இது மட்டும் இல்லை சார், நிறைய ப்ராடுங்க. யூனியனில் சேர்ந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும்னா கிடைக்காதுன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி 50,000, 2 லட்சம், 3 லட்சம்னு ஏமாத்துறானுங்க சார். நம்ம தான் சார் உஷாராக இருக்கணும்.
வணக்கம் சார். வணக்கம். சார் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சதா சார்? கிடைச்சிச்சுப்பா. சார் பணம் எப்படி சார் கிடச்சிது? நான் பல பேர்கிட்ட முயற்சி பண்ணேன்ப்பா. கடைசியில் என் ஃப்ரெண்டு பத்ரி தான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாம்ப்பா. சார் படத்துக்கு யூஸ் சர்டிஃபிகேட் தானே சார்? இல்லைப்பா, ஏதான் கொடுத்துருக்காங்க. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், படம் எப்படி ரிலீஸ் ஆகிடும் சார். சத்யமூர்த்தி வணக்கம் சார். வணக்கம் சார். சத்யமூர்த்தி படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லிட்டா? ஆனால் 3 படம் வாங்கணுன்றாங்க. நீங்கள் வேறு இந்த படத்தை 1.25 crores முடிச்சு வச்சுருக்கீங்க. நான் 2 கோடின்னு சொல்கிறேன். அப்போ தான் 1.60 இல்லை 1.75 வந்து நிற்பாங்க. ஓகேவா? சரி பாலாஜி, கொடுத்துருவோம். சூப்பருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சார் இன்னைக்கு எதை நோக்கி படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்ஸு, லவ் சீனு, ஃபைட்டு வேறு லெவலு. தெலுங்குல செம்மைட்டாகவும், அதே மாதிரி தமிழில் மனோபலமும் லிவிங்ஸ்டன் காமெடி சான்ஸே இல்லை. என்ன படம் முடிச்சிடலாமா? சார் 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 அவ்வளோ கம்மியாலாம் முடியாது சார். சரி சார், நான் கேட்டு பார்க்குறேன். சரி ஓகே சார், கேட்டு பார்க்குறேன். சத்யமூர்த்தி பார்ட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், ரொம்ப அடிமாட்டு ரேஞ்சு கேட்குறாங்க. 1.45க்குனா ஓகேவா? ஃபைனலைஸ் பண்ணலாமா? சரி பாலாஜி, அந்த ரேட்டுக்கே கொடுத்துடலாம். படத்தோட சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு, ஹார்ட் டிஸ்க்கு, லெட்டர் பேடு, சீலு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வேறு நல்ல நாளாமே, அம்மாவாசை. இன்றைக்கி முடிச்சிடும். இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்டுருவோமா? அப்புறம் அக்ரிமெண்ட் பேப்பர் ஒரு 4500 ஆகும். அது மட்டும் நீங்கள் பே பண்ணிவிடுங்க, மற்றது நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தென் டீல் முடித்தா என்னோட பேமெண்ட் 1 lakh ரெடியாக இருக்கும்ல? அதுக்கு என்ன பாலாஜி, கொடுத்துட்டா போச்சு. சரி பாலாஜி, ஓகே. ஒரு நிமிஷம் இந்தாப்பா. சரி சத்யமூர்த்தி, நான் வரேன், நாளைக்கு பார்ப்போம். சரி ஓகேவா? சத்யமூர்த்தி. பாலாஜி சார் வணக்கம். பார்ட்டிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்குமெண்ட்லாம் ரெடியா? ரெடி. சூப்பர். ஓகே, நான் பார்ட்டி வந்தோடனே ஃபோன் பண்ணுறேன். 1/2 hourல நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. இன்னைக்கே முடிச்சிடலாம் எல்லாத்தையும். சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். சரி சார். சத்யமூர்த்தி. ஹலோ பாலாஜி வணக்கம். இன்னைக்கு முடியாது. என்ன? நாளை காலை 10 மணிக்கு கன்ஃபார்ம். கண்டிப்பா? ஆமாம், நானே ஃபோன் பண்ணுறேன் காலைல 10 மணிக்கு. சரி. சரியா? முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. சரி. சரி. ஹலோ பாலாஜி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அப்படியா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. சரி ஓகே, வெயிட் பண்ணுறேன். ஓகே. என்னடா இப்படி பண்ணுறானுங்க? சார், ஆந்திராலேருந்து பணம் வருது சார். அப்படியா? கொஞ்சம் லேட் ஆகும். சரி சார். இன்னைக்கு அஷ்டமி சார். அடடா. இன்னைக்கு நவமி சார். அடப்பாதி சார், அவங்க கார் பஞ்சர் சார். அச்சச்சோ. வணக்கம் சார். வணக்கம். எங்க சத்யமூர்த்தி இல்லை சார்? உள்ள இருக்கார் சார். நீ கொடுத்த அட்வான்ஸ் பணம் இந்த மாசத்தோட முடியுது. பேசாம ஆஃபீஸை காலி பண்ணு. ஒரு வாரத்தில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி முடிச்சிருவேன் சார். எல்லா பணத்தையும் மொத்தமாக கொடுத்துருவேன் சார். மாசம் மாசம் பேங்க்ல இஎம்ஐ கட்டணுங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க பேசாம ஆஃபீஸை காலி பண்ணுங்க.
ஆசையிலும் பேராசை மோகத்திலும் பெருமோகம் போதையிலும் சமபோத சினிமா நம்ம சினிமா ஆசையிலும் பேராசை மோகத்திலும் பெருமோகம் போதையிலும் சமபோத சினிமா நம்ம சினிமா கோடி கனவை காணுவான் லட்சம் முயற்சியை எடுப்பான் வாய்ப்பு கிடைப்பது சிலருக்கு தான் அதில் ஒருத்த நல்ல சிறுப்பான் ஆசையிலும் பேராசை மோகத்திலும் பெருமோகம் போதையிலும் சமபோத சினிமா நம்ம சினிமா